ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஆக்சுவலா நீங்க ஜாயின் பண்ணிக்கிற கோர்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ ரீசெண்டா தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டா? அப்படின்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இதை பத்தி தான் இன்னைக்குள்ள கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரோ செஷன் லைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பேசிக்கா என்கிட்ட இருக்கிற ஏதாவது ப்ராடக்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்னா என்ன? காரு, லேப்டாப்பு, அப்புறம் வந்து ஏதாவது ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க என்கிட்ட இருக்கிற கோல்டோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை நான் விற்கணும்னு நினைச்சாலோ, இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற சர்வீஸை விற்கணும்னு நினைச்சாலோ, சர்வீஸ்னா என்ன? இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரைனிங் சர்வீஸ். ஸோ ட்ரைனிங்கு. அப்புறம் ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சுக்கிறோம். மொபைல் ரிப்பேர் ஷாப் வந்துட்டு ஒரு சர்வீஸு. அப்புறம் ஹாஸ்பிட்டல், இது ஒரு சர்வீஸு. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சாலோ, இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற ஓன் கண்டென்ட்ஸ் பிளாக், அதாவது பார்த்தீங்கன்னா டிராவல் பிளாக் எழுதுறது, அப்புறம் ஃபுட்டு ரிவ்யூக்குள்ள பிளாக் நான் ரெடி பண்றது, இந்த மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் மற்றவங்க டெலிவர் பண்ணணும்னு நினைச்சாலோ நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ ஆன்லைன் ப்ரொமோஷன். ஆன்லைன் ப்ரொமோஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, கூகுளு, யூடியூபு, இந்த மாதிரி எக்ஸெட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதாவது இது வழியா நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது மறுபடியும் புரியுற மாதிரி சொல்றேன். என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸையோ, இல்ல என்கிட்ட இருக்கிற சர்வீஸையோ, இல்லைன்னா என்னோட பிளாக்ஸையோ ஆன்லைன் சேனல் வழியா ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், சர்வீஸ்னா என்னன்னு தெரியும், பிளாக்ஸ்னா என்னன்னு தெரியும். இது வழியா நம்ம ஆன்லைன் சேனல் வழியா அப்படின்னா ஆன்லைன் சேனல்லாம் என்னெல்லாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இது வழியா நம்ம ப்ரொமோட் பண்றோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரிங்களா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ப்ரீவியஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரி, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியணும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுனா நோட்டீஸ் ஒட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேம்ப்ளெட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டே போவாங்கல்ல வண்டியில, அந்த மாதிரி போறது, இது எல்லாமே என்னன்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். அதாவது அவுட் சைடு பீப்புள்ஸ் கிட்ட நம்மளோட சர்வீஸை பத்தியோ இல்ல ப்ராடக்டை பத்தியோ பிளாக்கை பத்தியோ நம்ம சொல்லணும்னா நோட்டீஸ் கொடுக்கலாம், பேம்ப்ளெட் கொடுக்கலாம், ஸ்பீக்கர் போட்டு பேசலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யாருக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாது. எல்லார் மத்தியிலையும் ப்ரொமோட் பண்ண போறோம். யாருக்காவது தேவைன்னா நம்ம கிட்ட வர போறாங்க, தேவை இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட போறாங்க. ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல யாரு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யாருக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட மட்டும் நம்மளோட மார்க்கெட்டிங் டீடைல்ஸை கொண்டு போனா போதும். தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போனா அவங்க என்ன நினைப்பாங்க? சே, இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா தேவையில்லாம வந்துகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அதே இது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்டா வரும்போது என்ன நினைப்பாங்க? சே, இது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உள்ள ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா யாருக்கு என்ன தேவையோ அவங்க கிட்ட அவங்களுக்கு ரிலவெண்டான கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறது. இது ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. ரெண்டாவது மெத்தடாலஜி என்னன்னா நானு இந்தியால இருந்துகிட்டே என்னோட பொருளை நான் யூஎஸ்ல விற்க முடியுமா த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல? கண்டிப்பா பண்ண முடியாது. நான் இங்க இருந்து யூஎஸ்க்கு போய் அங்க போய் நான் எல்லாத்தையும் நோட்டீஸும் பேம்ப்ளெட்டும் ஸ்பீக்கரும் கொடுத்து இங்க இருக்கிற பொருளை நான் அங்க அதுக்கப்புறம் அனுப்பி வச்சு அங்க வச்சு நான் இது பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ். நான் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அதே இது நான் இன்டர்நெட்லயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பரா பண்ணனா இந்தியால உட்காந்துக்கிட்டே யூஎஸ்ல என் பொருளை வித்தரலாம். ஸோ இது வெரி ஈஸி வே டு
செல் அண்ட் ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் த்ரூ தி ஆன்லைன் சேனல்ஸ். இதுவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் சாத்தியமே தவிர ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல சாத்தியம் கிடையாது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப லோ பிரைஸ்லயே நம்மளோட பொருளை வித்து காமிச்சிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரீசன்ட் டேஸ்ல பயங்கரமா ப்ரொமோட்டடா இருக்கிறதுக்கு ரீசன்னா இந்த மெத்தடாலஜி தான். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. பெட்டிக்கடையில இருந்து ரொம்ப பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்றது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? ஸோ பேசிக்கா உங்ககிட்ட வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியணும். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மெயின் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சர்ச் என்ஜின்ஸ். அதாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மெயின் ரோல் பிளே பண்றது யாரு அப்படின்னா சர்ச் என்ஜின்ஸ். சர்ச் என்ஜின்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முதல்ல எல்லாரும் சொல்றது கூகுளா தான் இருக்கும். கூகுள், அதே மாதிரி யாகு, பிங்கு, அப்புறம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா யாண்டெக்ஸ், அப்புறம் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது வேற ஏதாவது சர்ச் என்ஜின்ஸ் எதுவும் தெரியுமா? இதை தாண்டி ஆஸ்க்னு ஒரு சர்ச் என்ஜின் இருக்கு. இதை தாண்டி வேற யாருக்கு எதுவும் சர்ச் என்ஜின்ஸ் தெரியுமா? சோ இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இதுதான் சரிங்க, சரி, ஓகே. சோ சர்ச் என்ஜின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கூகுள் இருக்கு, யாகு இருக்கு, பிங் இருக்கு, யாண்டெக்ஸ் இருக்கு, ஆஸ்க் இருக்கு, பெய்டு இருக்குது. இது எல்லாமே என்னன்னா சர்ச் என்ஜின்னு சொல்லுவோம். சர்ச் என்ஜின்னா பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் பர்டிகுலரா ஏதோ ஒரு கீவேர்டை நான் கூகுள்ல போய் தேடும் போது என்னோட கீவேர்டுக்கு ரிலவெண்டான கண்டென்ட்டை என் கண்ணு முன்னாடி வந்து காமிக்கும். அதுல எனக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை நான் ஓபன் பண்ணி பாக்குறது. அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்னு நீங்க தேடுறீங்கன்னா ஒரே ஒரு பிசினஸ் ஹோல்டரோட நேம் மட்டுமா வரும்? ஓவரால் இந்தியாவில இருக்கிற மொத்த பிசினஸ் டீடைல்ஸும் நமக்கு அதுல வியூ ஆகும். அதுல எது பெஸ்ட்னு நம்ம தான் சூஸ் பண்றோம். கரெக்டா? இதை பேசிக்கா எல்லாரோட தாட் எப்படின்னா கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்ததுன்னா அதை தான் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அப்படின்னா கூகுள்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வர்றதுக்காக நம்ம ஒரு பெரிய போராட்டத்தையே நம்ம நடத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போராட்டம் எது வழியா நடக்கும்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியா தான் நடக்கும். சரி, இந்த சர்ச் என்ஜின்ஸோட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இல்ல சர்ச் என்ஜின்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது என்கிட்ட ஒரு கோல்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த கோல்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா யூகேல போய் நான் விற்கணும். அப்படின்னா யூகேல விற்கணும்னா நான் எந்த சர்ச் என்ஜின்ஸை யூஸ் பண்ணா யூகேல விற்கும்? இனி ஐடியா யாருக்கும்? ஏதாவது ஐடியா? என்னோட பொருளை நான் யூகேல விற்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குதா? OLX அந்த மாதிரி. OLX யூகேல கிடையாது இல்ல. நீங்க இந்தியால OLXல விற்பீங்க, யூகேல. சோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யூகேல நீங்க ஒரு பொருளை விற்கணும்னா நீங்க அதுக்கு யாகு யூஸ் பண்ணணும். யூகேல ரொம்ப பாப்புலர் ஆனதுதான் யாகு. ஏன்னா யாகு பிளாட்ஃபார்ம் வந்து யூகேவோட பிளாட்ஃபார்ம். பட் இந்தியாவோட யாகு பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே இப்ப பிங் வாங்கிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. அதனால இந்தியாவில வந்துட்டு யாகுவோட சர்வீசஸ் இப்ப கிடையாது. ஒன்லி இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பிங் தான் இந்த யாகுவை வாங்கி இப்போ இந்தியால ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ யூகேல வந்துட்டு நான் ஒரு பொருள் விற்கணும்னா அதுக்கு நான் யாகு பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னாக்க நான் சைனால போயிட்டு ஒரு பொருளை விற்கணும்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல ஆடு கொடுத்தா அது சைனால போய் ரீச் ஆகுமா? ஆகாது. ஏன்னா சைனால வந்து கூகுள் பேண்டு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பெய்டு அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். பெய்டுங்கிறது என்ன? சைனாவோட சர்ச் என்ஜின். ஓகேங்களா? அப்படின்னா நான் வந்துட்டு சைனால போய் ஒரு பொருளை விற்கணும்னா நான் அதுக்கு பெய்டுங்கிறத நான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் ரஷ்யால போயிட்டு நான் ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு கூகுள்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கூகுள் வந்து ரஷ்யால பேண்டு. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் என்ஜின் இருக்குது. இதுதான் வந்து ரஷ்யால வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆனது. இப்ப அதே இது இந்தியால ஒரு பொருள் விற்கணும்னா இங்க என்னென்னலாம் பாப்புலரா இருக்குது? இங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் தான் பாப்புலர். ஸோ அதனால நம்ம கூகுளை தான் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் வந்து கூகுளை தான் வந்துட்டு அவங்களோட டாப் சர்ச் என்ஜின்ல வச்சிருக்குது. ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கூகுளை தவிர மற்ற சர்ச் என்ஜின்ஸ் யூஸ் பண்றாங்க. யூகேலையும் கூகுள் இருக்குது, பட் நிறைய பீப்புள்ஸ் யூஸ் பண்றது யாகு. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன சர்ச் என்ஜின்ஸ் பாப்புலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால உங்களோட பிசினஸ ரொம்ப ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். இதா ஓகேவா? இல்ல மேஜர் சர்ச் என்ஜின்ஸை பத்தி தான் நான் சொல்லிக்கிறேன். கூகுள், யாகு, பிங்கு, யாண்டெக்ஸ், ஆஸ்க், பெய்டு.
இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நான் இப்போ யூஎஸ்ல ஒரு பொருளை விற்க போறேன்னா அங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கூகுளும் ஃபேமஸ், பிங்கும் ஃபேமஸ். யூஎஸ்ல கூகுளும் ஃபேமஸ், பிங்கும் ஃபேமஸ். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மே 50-50% மெம்பர்ஸ் அங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுலையுமே நம்ம ஆட் ரன் பண்ணாலும் நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்னன்னா மேஜர் சர்ச் என்ஜின்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்போ பார்த்திருக்கோம். சரி, இப்போ வந்து என்னன்னா இந்த சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ சர்ச் என்ஜின் ஒர்க்கிங் மெத்தடாலஜி, சர்ச் என்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க இல்ல மொத்தமா 4 விஷயங்கள் இருக்குங்க. சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா 4 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கிராலிங். ஃபர்ஸ்ட் விஷயம் பேர் என்னன்னா கிராலிங். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ப்ராசஸிங். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க இண்டெக்ஸிங். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரேங்கிங். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கிராலிங்னா என்னன்னு தெரியணும், ப்ராசஸிங்னா என்னன்னு தெரியணும், இண்டெக்ஸிங்னா என்னன்னு தெரியணும், ரேங்கிங் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். சோ இந்த 4மே நமக்கு தெரிஞ்சாதான் சர்ச் என்ஜின்ஸ் எப்படி இப்போ இங்க ஒர்க் ஆகுது, இதுல நம்மளோட வேலை என்னவா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ முதல்ல நான் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்றேன். அந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னா www.ram.com அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்டை நான் லான்ச் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் என்னோட வெப்சைட்டை கூகுள் வந்துட்டு பிங்க் பண்ணா தானே, அதாவது கூகுள் வந்து என்னோட வெப்சைட்டை வந்துட்டு எடுத்துட்டு போனா தானே கூகுள்ல வியூவே பண்ணும். அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ram.com அப்படிங்கறதுல நான் என்னெல்லாம் கொடுத்திருப்பேன், அந்த வெப்சைட்ல டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜஸ் கொடுத்திருப்பேன், அப்புறம் வீடியோஸ் கொடுத்திருப்பேன். இது எல்லாமே எங்கன்னா என்னோட வெப்சைட்குள்ள கொடுத்துக்கிறது. அப்படின்னா கூகுள் என்ன பண்ணும்னா இந்த www.ram.com அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா ஃபெட்ச் பண்ணிக்கும். முதல்ல இதுல உள்ளது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கும். அதாவது நம்ம வெப்சைட்ல இருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கும். இந்த காப்பி பண்றதோட பேர் தான் என்ன அப்படின்னா கிராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி காப்பி பண்றதோட பேர் தான் கிராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காப்பி பண்ண கண்டென்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட சர்வர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது காப்பி கண்டென்ட்டை நம்ம கிட்ட இருந்து காப்பி பண்ண கண்டென்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுவாங்க. எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கூகுள் சர்வர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. கூகுள் சர்வர்ல ஸ்டோர் பண்றாங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ப்ராசஸிங். அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ், நம்ம வெப்சைட்ல போட்டுக்கிற டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே இங்க காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணதை கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்றது எங்கன்னா கூகுள் சர்வர். இந்த கூகுள் சர்வரை வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்கன்னா கூகுள் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கூகுள் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் என்ன பண்ணும்னா இந்த சர்வர்ல தான் போயிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணும். அதாவது கூகுள் பாட்டு தான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த கூகுள் சர்வர்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? இப்ப ஸ்டோர் பண்றது பேர் தான் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறதுனா இப்ப போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க பர்டிகுலரா ஏதோ ஒரு கீவேர்டு தேடுறீங்க. என்ன கீவேர்டுனா நான் கொடுக்க சர்வீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்டு போட்டு தேடுறேன். அந்த கீவேர்டை தேடும் போது என்னோட வெப்சைட்டு கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், என்னோட வெப்சைட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ப்ராப்பரா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சர்ச் ரிசல்ட்ல வியூ பண்ணணும். கரெக்டா? இந்த சர்ச் ரிசல்ட்ல வியூ பண்ணும்ல, சர்ச் ரிசல்ட்ல டிஸ்பிளே பண்ணும்ல நம்மளோட டீடைல்ஸை. டிஸ்பிளே பண்றது பேர் தான் என்ன அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்சுக்க போறது என்னன்னா ரேங்கிங். ரேங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட வெப்சைட்குள்ள வந்திருக்கிறவங்கள அதுல எந்த வெப்சைட் நம்மள மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும். கரெக்டா? அதுல எந்த வெப்சைட் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரேங்கிங்கிற மெத்தடாலஜி. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோ நம்மளோட வெப்சைட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு ஃபைனலா அவங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள விட நம்ம பெஸ்டா இருக்கும் அப்படின்னா அவங்கள விட நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா அங்க வியூ பண்ணும். சோ நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா வியூ பண்ணும்ல, அததான் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளோட வெப்சைட் கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வருது, செகண்ட் பொசிஷன் வரும், தேர்ட் பொசிஷன் வரும், இந்த மாதிரி பொசிஷன்லாம் வருதுல, அது பேர் தான் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு நேம்ல சொல்லுவாங்க, அது பேர் SERPன்னு சொல்லுவாங்க. சர்ச் என்ஜின் ரேங்கிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அததான் SERP அப்படின்பாங்க. SERP, சர்ச் என்ஜின் ரேங்கிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 4 மெத்தடாலஜியை தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல, அதுவும் சர்ச் என்ஜின்ஸை பத்தி நம்ம கத்துக்க போறது. அப்படின்னா ஒரு வெப்சைட்டை கூகுள் வந்துட்டு கிரால் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்டை ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், வெப்சைட்ல உள்ள விஷயங்களை கூகுள் இண்டெக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதை ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை பத்தி தான் நம்மளோட கிளாஸ்ல அப்கமிங் டேஸ் நம்ம பார்க்க போறது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சர்ச் என்ஜின்ஸோட லிஸ்ட் என்ன இருக்குது, அதாவது மேஜர் சர்ச் என்ஜின்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். கிராலிங்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். இண்டெக்ஸிங்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். ரேங்கிங் பொசிஷன்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ அதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கிராலிங்ல ஒரு விஷயம் இருக்குது, அது பேர் என்ன, ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வெப்சைட்குள்ள கூகுள் வந்து இந்த டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோஸை எடுத்துட்டு போறதுக்கு நம்ம அலோ பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வழியா தான் நம்ம ட்ராக் பண்ணிக்கிறோம். நம்ம ரோபோட்ஸை போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க என்னோட வெப்சைட்ல போய் காப்பி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னோட வெப்சைட்ல வந்துட்டு இந்த கிராலிங் வந்து கூகுள் பண்ண முடியாத அளவுக்கு வைக்க முடியும். அதே இது என்னோட வெப்சைட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு போ, என்னோட வெப்சைட்ல இருக்கிற இமேஜஸை மட்டும் காப்பி பண்ணிட்டு போங்க, என்னோட வெப்சைட்ல இருக்கிற வீடியோஸை மட்டும் காப்பி பண்ணிட்டு போங்க அப்படின்னாலுமே நம்ம சொல்லலாம். சோ கூகுளுக்கு நம்ம கொடுக்க போற கமெண்ட்ஸ் எல்லாமே எது வழியா கொடுக்க போறோம்னா, இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜி வழியா தான் கொடுக்க போறோம். இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் டேஸ் ஆஃப் கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக். சரிங்களா? சோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது பேர் என்னன்னா சைட் மேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ சைட் மேப் அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் URL அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் URLனா, என்னோட வெப்சைட்ல ஏகப்பட்ட URLs இருக்கு. இப்போ என்னோட வெப்சைட்ல ஏகப்பட்ட URLs இருக்கும். அந்த ஏகப்பட்ட URLஸையுமே கூகுளுக்கு நான் சப்மிட் பண்ணணும்னா, இந்த சைட் மேப் அப்படிங்கிற வழியா தான் நான் சப்மிட் பண்ணுவேன். என்னோட வெப்சைட்ல இருக்கிற எல்லா URLஸையும் ஒரே ஃபைலா எடுத்து வச்சுக்கும். அதை நம்ம கூகுள் கிட்ட கொடுக்கும்போது, இந்த வெப்சைட்ல இவ்வளவு URLs வச்சிருக்காங்கிறத நான் புரிய வைக்கிறதுக்காக உள்ளது. ஓகேவா? சோ இதை பத்தியுமே நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் நம்ம இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியணும். சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். அதுல கிராலிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ப்ராசஸிங்னா என்னன்னு தெரியணும். இண்டெக்ஸிங்னா என்னன்னு தெரியணும். ரேங்கிங்கிறது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் சர்ச் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு சைட் மேப்னா என்னன்னு தெரியணும், ரோபோட்ஸ்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? இதெல்லாமே நமக்கு இருக்கிற பேசிக் ஆஃப் விஷயங்கள். சரி, அதுக்கப்புறம் நம்மளோட நாளைக்குள்ள கிளாஸ்ல எல்லாம் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கறதுல ஒரு ஓவர்வியூவும் நான் இப்ப கொடுத்துருவேன். அதாவது நாளைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SEO அப்படிங்கிற விஷயம். SEO அப்படிங்கிறதுனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா, நான் கூகுளுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாம என்னோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொண்டு வரது எப்படி அப்படிங்கறத நாளைக்குள்ள நம்மளோட கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. சரிங்களா? சோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் கூகுளுக்கு பே பண்ணாம ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வர்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது என்ன அப்படின்னா, SEM அப்படிங்கிறது என்ன? SEMனா சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் கூகுள்ல போயிட்டு பே பண்ணி என்னோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொண்டு வரது. SEO அப்படிங்கிறதுனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், SEMனா சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். கூகுள்ல நான் பர்டிகுலரா ஏதோ ஒரு கீவேர்டை போட்டு போது என்னோட வெப்சைட் கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பே பண்ணனா அது சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். பே பண்ணாம பண்ணியிருந்தனா அப்படின்னா அது SEO அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ SEOக்கும் SEMக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க SMM, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம 4 பிளாட்ஃபார்ம் பார்ப்போம். என்னெல்லாம்னா Facebook பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ட்விட்டர் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க லிங்க்டின் பத்தி பார்ப்போம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நமக்கு இங்க வரும். இது எதுலன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படிங்கும் போது Facebookல எப்படி நான் காசு பே பண்ணி என்னோட ஆடை கொண்டு வருது, இன்ஸ்டாகிராம்ல காசு பே பண்ணி எப்படி ஆடு கொண்டு வருது, ட்விட்டர்ல நானே பே பண்ணி எப்படி கொண்டு வருது, லிங்க்டின்ல நான் எப்படி பே பண்ணி கொண்டு வருது, இது எல்லாத்தையுமே கத்துக்க போறோம்.
ஸோ இது வந்து என்னன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன கத்துக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அனாலிட்டிக்ஸ் பார்ட்டுக்குள்ள போயிருவோம். ஒண்ணு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். கூகுள் அனாலிட்டிக்ஸ்ங்கிறதுனா என்னோட வெப்சைட்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க, எங்க இருந்து வராங்க, எவ்வளவு நேரம் இருக்காங்க, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே என்னால ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுதான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட வெப்சைட்குள்ள வர்ற விசிட்டர்ஸை எண்டு டு எண்டு ட்ராக் பண்றது த்ரூ கூகுள் வழியா. அதாவது கூகுள் வழியா என்னோட வெப்சைட்குள்ள வருவாங்கல்ல. கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனா வெப்சைட்டுக்கு என் வெப்சைட்டுக்கு வர யாரா இருந்தாலும் என்னால ட்ராக் பண்ண முடியும். என் மொபைல் ஆப்புக்கு யார் இருந்தாலும் ட்ராக் பண்ண முடியும். ஆனா சர்ச் கன்சோல் அப்படிங்கிறதுனா கூகுள் வழியா நம்ம வெப்சைட்குள்ள வருவாங்களா அவங்கள மட்டும் நம்ம ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த சர்ச் கன்சோல். அது மட்டும் இல்லாம நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற எரர்ஸ் எல்லாத்தையுமே கூகுள் நம்ம கிட்ட நோட்டிஃபை பண்ணணும்னா எது வழியா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த கூகுள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிறது வழியா தான் நோட்டிஃபை பண்ணும். சரிங்களா? இது அதுக்கு அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போற டாபிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு தெரிய வேண்டிய நெக்ஸ்ட் விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அனாலிட்டிக்ஸ்ல நம்ம இது வரைக்கும்